பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையில் உள்ளிருப்பதற்கான போட்டி பரீட்சைக்கான அறிவித்தல் கடந்த 2026/2 அதிவிசேட வர்த்தமானியூடாக வெளியாகியது. கர்நாடக சங்கீதம் இந்து நாகரிக பாடங்களில் திறந்த மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வடமாகாணத்துக்கான விண்ணப்பம் கோரப்படாதிருப்பதை கல்வி அமைச்சரின் மேலான கவனத்துக்கு இப்பேரவை ஊடாக கொண்டு வருகின்றேன். இந்து நாகரிக பாடம் மாகாண அடிப்படையில் இந்து நாகரிக பாடத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 125 ஆசிரியர்களில் 93 ஆசிரியர்களே தற்போது இருப்பதாக வடமாகாண கல்வி திணைக்களத்தின் புள்ளிவிவரம் சுட்டிக்காட்டுகின்றது. கிட்டத்தட்ட இந்து நாகரிக பாடத்தில் வடமாகாணத்தில் 75% ஆசிரியர்களே காணப்படுகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 89% ஆசிரியர்கள் காணப்படுகின்ற போதும் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் 50% ஆசிரியர்கள், வவுனியா மாவட்டத்தில் 64% ஆசிரியர்களே உள்ளனர். மேற்படியான புள்ளி விவரம் வடமாகாணத்தில் சீரற்ற ஆசிரியர் வள பரவலாக்கத்தையே வெளிப்படுகின்றது. வன்னி மாவட்டத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்கள் மேற்படி பாடத்துக்கான ஆசிரியர் பற்றாக்குறையை 50% கொண்டிருக்கும் நிலையில் மேற்படி பாடத்துக்குரிய ஆட்சேர்ப்பு ஏன் வடமாகாணத்துக்கு ஏற்படுத்தப்படவில்லை? கர்நாடக சங்கீத பாடம் வடமாகாணத்தில் கர்நாடக சங்கீதத்துக்குரிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளணி 476, தற்போது உள்ள ஆளணி 506. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 132 வீதமும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 92 வீதமும், மன்னார் மாவட்டத்தில் 72 வீதமும்,